இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வர்ஷினி வர்ஷினி மேடம் பேஷண்ட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வர்ஷினி வர்ஷினி பாத்து. ஐயோ மெதுவா. வர்ஷினி அக்கா எனக்கு என்ன ஆச்சு? நான் இல்ல இல்ல இருக்கேன். வர்ஷினி பயப்படாத, நம்ம ஹாஸ்பிடல்ல தான் இருக்கோம். ஹாஸ்பிட்டல்லையா? நான் மீட்டிங்ல தானே இருந்தேன். அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? வர்ஷினி அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். டாக்டர் என் தங்கச்சி எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பயப்படாதீங்க. மயக்க மருந்து கொடுத்ததுனால தான் மயக்கமா இருந்தாங்க. இப்பதான் கண்ணை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இனிமே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். டேக் கேர் வர்ஷினி. Thank you டாக்டர். அக்கா வர்ஷினி மயக்க மருந்து கொடுத்ததா சொல்றாங்க. நான் எப்படிக்கா ஹோட்டல்ல இருந்து இங்க வந்தேன்? என்ன வர்ஷினி நீ மீட்டிங் ஹோட்டல்ல நடக்குதுன்னு சொன்னதும் யார் என்னன்னு நீ பார்க்காம இப்படி போயிடுவியா? ராகவ் கிட்டயாவது ஒரு கால் பண்ணி கேட்கணும்ல. இல்ல விஷால், ராகவ் கம்பெனில இருந்து திவ்யான்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி ஹோட்டல்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ஹோட்டலுக்கு வந்தேன். என்ன ஆச்சுக்கா? ராகவ் சொன்ன கிளையண்ட் மீட்டிங் ஹோட்டல்ல நடக்கல வர்ஷினி. என்ன? இந்த ஸ்ரீஜா ஏன்க்கா இப்படி இருக்கா? என் வாழ்க்கைய மொத்தமா அழிச்சதுக்கு அப்புறமும் அவளுக்கு என் மேல அப்படி என்னக்கா கோவம்? வர்ஷினி நீ எதுவும் வருத்தப்படாத. அவளுக்கு சீக்கிரமா ஒரு பாடத்தை நம்ம சொல்லி தருவோம். எப்படிக்கா? அவ ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒண்ணு பண்றா. நீங்க அதுல இருந்து என்ன காப்பாத்திடுறீங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் விஷாலும் இல்லாம போயிருந்தா என் நிலைமை என்னக்கா ஆயிருக்கும்? யோசிச்சு பார்த்தா என் உடம்பெல்லாம் நடுங்குதுக்கா. வர்ஷினி இந்த பாரு வர்ஷினி, நடந்ததை பத்தி எதுவுமே யோசிக்காத. உன் கூட இருந்த அந்த ஆளுங்க போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். நம்ம போய் விசாரிச்சா கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். ஒருவேளை இது மட்டும் ஸ்ரீஜாவோட வேலையா இருந்துச்சு, அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இசை, நான் போயிட்டு வரேன். சரி.